டிஎம்எம் முஹைதீன் கடையநல்லூர் அவர் கேட்குறாரு, அல்குரான் 4:8 வசனத்தில் பங்கிடும்போது உறவினர்களோ அனாதைகளோ ஏழைகளோ வந்துவிட்டால் அதில் அவர்களுக்கும் வழங்குங்கள், அவர்களுக்கு நல்ல சொல்லையே கூறுங்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறது. அப்போ சொத்துக்களை பங்கிடும் பொழுது பெற்ற பிள்ளைகளிடையே பிரச்சனைகள் இருக்கும் பொழுது மேற்கண்ட வசனத்தில் கூறப்பட்டவாறு செயல்பட முடியுமா? இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், வாரிசு உரிமையை ஒருத்தர் மூத்தா போயிட்டார், அவரோட சொத்தை இன்னைக்கு தான் ஒரு தேதியை குறித்து எல்லா குடும்பத்தாரெலாம் கூடி பிரிக்கிறாங்க. அந்த பிரிக்கிறத கேள்விப்பட்டு யாராவது உறவினர்கள் அனாதைகள் இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு அந்த வசனம் சொல்லுகிறது. 4:8 வசனம் சொல்லுகிறது. இதில் அவங்களுக்கு சொத்தில் பங்கு கொடுங்கன்னு சொல்லப்படலை. அவர் என்ன கேட்குறாரு, அவங்களுக்கு கொடுத்தா பாதிக்குமே, நம்மளுக்கே எவ்வளோ பிரிச்சுக்கிறேன்னு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இந்த நேரத்தில் இவங்கெல்லாம் நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 10% கொடுங்கன்ட்டு அப்படி இது வசனம் சொல்லலை. என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அந்த இந்த வசனத்திலிருந்து ஒரு நிலைமையை நம்ம விளங்குறோம். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த சொத்து பிரிக்கிற விஷயத்தை ஒரு டிக்ளேர் பண்ணி எல்லாருக்கும் தெரிகிற விதமாக பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கேள்விப்பட்டு எல்லாம் வந்துடுறாங்க, அன்றைக்கி இந்த வீட்டில் பங்கீடு நடக்குது, பாகப்பிரிவினை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு போனால் அவருடைய சுசுன்னு இப்போ செய்தி பரவிடும். பரவுன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்போ பாகப்பிரிவினை பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது தருவாங்க அப்படின்னு சொல்லி ஏழைப்பாளைகள் வந்துடுவாங்க. சொத்து பிரிக்கிறதை கேள்விப்பட்டு என்ன செய்வாங்க, ஏழைப்பாளைங்க சொந்தக்காரங்கள்லாம் என்ன செய்வாங்க, ஏதாவது தருவாங்களான்னு வாசலில் நிற்பாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து விடுங்க கையில், சொத்துலாம் பிரித்து கொடுக்க சொல்லலை, சொத்தில் பங்கு வைக்க சொல்லலை. என்ன செய்யப்படுதுன்னு கேட்டால், அதில் அவர்களுக்கும் வழங்குங்கள். பங்கிடும்போது உறவினர்களோ அனாதைகள் வர்றாங்க, அனாதைகளுக்கு சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லுவாங்க, சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்க சொல்ல மாட்டாங்க. ஏழைகளோ அனாதைகள் ஏழைகள் சொந்தக்காரங்களில் இல்லாதவங்க வந்துடுவாங்க, அதை பிரிக்கிறாங்களான்னு சொல்லி. அப்போ ஒரு மனுஷன் என்ன செய்வான், நம்ம இது வரைக்கும் வாப்பாவுடைய சொத்தாக இருந்துச்சு, இன்றைக்கி நமக்கு அதில் ஒரு பாதி நமக்கு சொந்தக்காரன் நம்ம ஆகுறோம், நமக்கு ஒரு பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறான் அப்படின்னு நிறைவடையும் பொழுது அந்த நிறைவுக்காக நீ என்ன செய்யணும்னா, ஏழைப்பாளைகளுக்கு ஏதாவது தேடி வந்தால் தான், நீ போய் தேடி போயெல்லாம் கொடுக்க தேவையில்லை, கேள்விப்பட்டு வந்தாலும் அந்த வசனம் சொல்லுது. எப்படி இது, ஒய்தா ஹலர, அதான் ஹலரன்னா ஹாஜராகிறது. ஒய்தா ஹலரல் கிசுமத்தை, சொத்தை பங்கிடும் பொழுது வந்து விட்டார்கள் என்று சொன்னால், உலுல் குர்பா உறவினர்களோ, ஒல் எத்தாமா அனாதைகளோ, ஒல் மசாக்கின் ஏழைகளோ வந்து விட்டார்களே ஆனால் ஃபொர்சுகுஹும் மின்ஹு, அவங்களுக்கும் அதிலிருந்து ரிசுக்குங்கிற வார்த்தை தான் வருது. வழங்குங்கன்னா ஏதாவது சாப்பாட்டை போடுங்க, அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க, ரிசுக்களியுங்கள். அதுவும் முடியலை, பிரிக்க முடியலை, அதை பிரித்து எடுக்க முடியலை, கையில் காசு வரல அப்படின்னு இருக்குமே என்று சொன்னால், ஓ கூடுலகம் கவலை மாரூஃபா, நல்ல வார்த்தையை சொல்லி விடுங்க. நம்ம தான் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் பொசிஷன் கைக்கு வரல, காசு பணம் இப்போ இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, நாளைக்கு வாங்க தர்றோம், அப்படி ஏதாவது சொல்லி ஒரு அழகான வார்த்தையை சொல்லி அனுப்புங்க அப்படின்றக்கே தவிர, இதில் வரக்கூடியவங்களெல்லாம் பங்கு வைக்கும்போது வந்தாங்கன்னா சொந்தக்காரங்களுக்குலாம் அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பங்கை போட்டு பிரித்து கொடுங்கன்னு சொல்லவே இல்லை. சொத்தில் உரிமையை கொடுக்கறது பேசவே இல்லை. ஒரு என்ன பேசுறதுன்னு கேட்டால், இப்போ நீங்கள் சந்தோஷமாக பங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டு யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆளுக்கு 100 ரூபா கையில் கொடுங்க, போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கப்பான்னு சொல்லி, இது ஒரு பெரிய விஷயமா? ஒரு 10-20 சொந்தக்காரங்க பங்கு வைக்கிறது கேள்விப்பட்டு வர்றாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா எடுத்து வச்சு கொடுத்துருங்களேன். இது அந்த விஷயத்தை சொல்லுதே தவிர என்ன சொல்லலை, நாங்களே பங்கு வைக்கிறது எவ்வளோ கிடைக்கும்னு இருக்கிறோம், இந்த நேரத்தில் இப்படி வருமானு என்ன செய்கிறாங்க, இந்த கேள்வின்னு சகோதரர் கேட்குறாரு. அவர் கேட்ட மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை சொத்தில் பங்கு வச்சு கொடுக்குறதான் என்று விளங்கி கொண்டு பெரிய பெரிய அறிஞர்களில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது மாற்றப்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. சயீத் இப்னுல் முஸையப் அவர் பெரிய ஒரு தாபியின்கள்லேயே ஃபஸ்ட்டு உள்ளவர். அவர் சொல்கிறாரு, என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நசகத்துகள் ஃபராயிலோ, இந்த வசனத்தை மார்க்க இது எங்கே வருதுன்னு கேட்டால், இது பைஹக்கில் வருது. நசகத்துகள் ஃபராயில், ஃபராயில் சட்டம் வாரிசுரிமை சட்டம் இந்த வசனத்தை மாற்றி விட்டது. வாரிசுரிமை சட்டம் வந்த பிறகு பங்கு வச்சு கொடுக்க தேவையில்லைங்கிறார். அப்போ இந்த வசனத்தை அவர் என்ன வழங்குறாரு, யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பாகத்தை போட்டு கொடுக்கணும்னு விளங்கிறார். இது பாகம் பிரித்து கொடுக்குறத பற்றி பேசவே இல்லை. இந்த வசனம் என்னத்தை பேசலை, இந்த கேள்வி கேட்டவர் புரிஞ்ச மாதிரி தான் சயீத் இப்னுல் முஸையப் என்ற ஒரு பெரிய அறிஞர் அவரும் புரிகிறார். புரிஞ்சு என்ன செய்கிறாரு, இது வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்லி வருது, அவங்களுக்கு பங்கு கொடுக்குறதுங்கிறது வாரிசு சட்டைக்கு மாற்றமாக இருக்குது,
அப்போ வாரிசு சட்டம் இறங்கும்ல, இன்னாருக்கு இவ்வளோ இன்னாருக்கு இவ்வளோ உண்டு, அந்த இறங்குறதுக்கு முந்தி உள்ள ஒரு நிலவரம் இது. அந்த மாதிரி காலகட்டத்தில் வர்றவங்களாம் பிரித்து பிரித்து கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அவர் விளங்குறார். ஆனால் அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. வாரிசுரிமை சட்டம் வந்த பிறகும் இதை வந்து செய்யலாம். வாரிசுரிமை சட்டம் இன்னாருக்கு இவ்வளோ உண்டு வந்த பிறகும் கூட வரக்கூடிய ஏழைப்பாளைகளுக்கு ஏதாவது கொடுக்குறது என்பது வந்து இந்த வசனுக்கு முரணா இருந்தால் தானே முந்தியதா பிந்தியதான்னு நீங்கள் பார்க்க தேவை ஏற்படும். இது ஜென்ரலாக எப்பவும் உள்ளது தானே, இது முரண் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் புகாரில் வரக்கூடிய 5576வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஹிய முஹக்கமத்துன், இப்னு அப்பாஸ் சொல்கிறார், இந்த வசனத்தை வாசித்து விட்டு இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, ஹிய முஹக்கமத்துன், இது மாற்றப்படாத முஹக்கமான வசனம், இது வந்து அமுல்படுத்த வேண்டிய ஒரு வசனம். ஒலைசத் பி மன்சூகத்தின், இது வந்து மாற்றப்பட்டது கிடையாது, இன்னைக்கும் உள்ளது தான் அப்படின்னு யார் சொல்கிறா? இப்னு அப்பாஸ் இந்த வசனத்தை வாசித்து காட்டி அவர் விளக்கம் சொல்கிறாரு. இது முஹக்கமான, அவர் சொல்லாட்டா கூட நம்ம அறிவும் சொல்லுகிறது. இதுக்கு வாரிசுக்கு என்ன சம்மதம் இருக்குது? இந்த வசனம் வந்து சொத்துக்களை பங்கிடும்போது ஏழைப்பாளையம் வந்துட்டாங்கன்னா அவங்களையும் சொத்துல பங்காளி ஆக்குங்கன்னு அது சொல்லுது. பங்காளி ஆக்க சொன்னால் தான் நமக்கு பங்கு குறைஞ்சிருமேன்னு நீங்கள் யோசிக்கணும். பங்காளியோடு ஆக்க சொல்லலை. நீங்கள் பங்கிடும்போது அவர்கள் வந்து பங்காளி ஆக்க சொல்லி அனாதை இல்லாமல் வருவான், பங்காளி ஆக்க சொல்லி சொந்தக்கார வேண்டாம் வருவான், பங்காளி ஆக்க சொல்லி ஏழைப்பாளையெல்லாம் வந்து வாசலில் நிற்பான். இது ஏழைப்பாளைகள் வந்து நிற்கிறத பற்றி பேசுகிற வசனம். சொத்தில் அவர்களை பங்காளி ஆக்குவதை சொல்கிற வசனம் இல்லை. அவங்களுக்கு சந்தோஷம் ஏதாவது கொடுங்கன்னு சொல்ல, தர்மம் செய்கிறத பற்றி பேசக்கூடிய வசனம். சொல்லப்போனால் என்னது, உங்களோட சொத்துக்குரியவன் ஆகுறீங்கள, இன்றைக்கி தானே ஆகுற, இன்றைக்கி தானே உங்களுக்கு பிரித்து தர்றாங்க, உங்கள் கையில் காசு பணம் இப்போ வரப்போகுதில்ல, ஏதாவது தான தர்மம் செய்யி. என்ன தர்மம் ஃபஸ்ட்டு என்னது, பங்கு வைக்கிறது. கேள்விப்பட்டு வந்துட்டான், சொத்து பிரிச்சுக்கலாம்லான்னு வருவாங்க. உங்களுக்கு வாப்பா சொத்தை பங்கு வச்சுட்டாங்களாம்ல அப்படின்னு ஒரு சொந்தக்காரந்து கேட்பார். ஆமாங்க பங்கு வச்சாச்சு, நல்லபடியாக முடிச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், இந்தாங்க நீ சந்தோஷமாக வச்சுக்கிறங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கொடுங்க. 90, 200, 1000 என்ன உங்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ, அவருடைய கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த வாரம் என்ன செய்யுங்க, என்னத்தையாவது கொடுத்து அனுப்புங்க. கொடுத்து அனுப்புகிற தான தர்மம் பற்றி இது பேசுதே தவிர இதில் வந்து வரக்கூடியவங்களையெல்லாம் சொத்து பங்கிட்டு கொடுக்கணும்னு பேசவில்லை. அப்படி அந்த சில பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க பல அறிஞர்கள். ஆனால் அது தவறு. இப்னு அப்பாஸ் சொல்கிறது தான் இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்குது. இதில் வந்து மாற்றுறதுக்கு ஒரு விஷயமே இல்லை, இது நான் இன்றைக்கும் செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்கிறார்.